ஹை ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் 10,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் 10,000 செக்மெண்ட் அப்படின்றதும் சும்மா சாதாரணமெல்லாம் நினச்சிக்காதீங்க. இந்த செக்மெண்ட்லேயே அமலோட் டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், 128 ஜிபிக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன்னு வேற லெவலான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அப்படி நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வேற லெவலான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே மினிமம் 4GB அது ரேம் இருக்கிற மாதிரி பார்த்து தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். 4GBக்கு கம்மியான ரேம் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுவுமே நம்ம லிஸ்ட்டில் நான் சூஸ் பண்ணல. ஸோ அதனால் மினிமம் ரெக்யர்மெண்ட்டாக 4GB ரேம் இந்த எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய, ஒரு நல்ல பேட்டரி லைஃப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். அண்ட் மெயினாக Snapdragon ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் Redmi 10 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு Snapdragon 680 அப்படின்ற லேட்டஸ்டான ஒரு Snapdragon ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது 6 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணி வரக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்றதுனால ஒரு நல்ல எனர்ஜி எஃபிஷியன்டான ப்ராசஸராக இருக்கும். மற்றபடி கேமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக இந்த ப்ராசஸர் இருக்கும். அண்ட் அது கூட இதில் நமக்கு 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பாக பேட்டரி லைஃப் தாறுமாறாக இந்த ஸ்மார்ட் போன்ல நிற்கும். அது கூடவே இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 6.71 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே, 50 மெகாபிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த Redmi 10 4GB 64GBக்கான வேரியண்ட்டை 11,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கார்டு ஆஃபர் மாதிரியான விஷயங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10,000 செக்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். அந்த வகையில் 10,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பேட்டரி லைஃப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், Snapdragon ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும். அண்ட் 120 Hzக்கான டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்டோட கேமிங்கை லைட்டாக ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்டிங்கன்னா Realme Narzo 50 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டியோட 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங்னே சொல்லலாம். அண்ட் அது கூடவே 6.6 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு MediaTek Helio G96 அப்படின்ற இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கேமிங் மாதிரியான விஷயங்களும் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கிடைக்கும். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 50 மெகாபிக்சல் பிரைமரியோட 3 கேமரா இருக்கு. முன்பக்கம் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூட சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 4GB RAM 64GBக்கான வேரியன்ட் 11,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கார்டு ஆஃபர் மாதிரியான விஷயங்கள் அப்ளை பண்றீங்க அப்படின்னு பட்சத்தில் 10,000 செக்மெண்ட்டுக்கு உங்களால் வாங்கிக்க முடியும். அதனால இந்த செக்மெண்ட்ல கேமிங்கை லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணி 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த Realme Narzo 50 இந்த செக்மெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து இந்த செக்மெண்ட்டில் Amoled டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் Infinix Note 12 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் Amoled பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட பேட்டரியாக 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு MediaTek Helio G88 அப்படின்ற ஓரளவுக்கு டீசென்டான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 50 மெகாபிக்சல் பிரைமரியோட 3 கேமரா கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த Infinix Note 12 4GB RAM 64GBக்கான இன்டர்னல் வேரியன்ட் 10,000 செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் எக்ஸாக்டாக 10,000 செக்மெண்ட்டுக்கு Amoled டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த Infinix Note 12 இந்த செக்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் Amoled டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரான்னு ஓரளவுக்கு ஃபீச்சர்ஸாகவும் நல்ல ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது.
அடுத்து இந்த இன்ஃபினிக்ஸ் மாதிரி அமோலோட் டிஸ்பிளே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் இருக்கு. மோட்டோரோலா கிட்ட இருந்து Moto G31 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன்லயும் நமக்கு அமோலோட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.4 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு அமோலோட் டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட பேட்டரி பேக்கப்பா 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸுக்கு MediaTek கூடிய Helio G85 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி கேமரா 50 மெகா பிக்சல் பிரைமரி, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 8 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற மாதிரி 3 கேமரா நல்ல யூஸ்ஃபுல்லான கேமரா பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. அது போக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த Moto G31ல 4GB RAM 64GBக்கான இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியன்ட் 10,500 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இதுவும் 10,000 ரூபா செக்மெண்ட் தான். ஸோ அந்த செக்மெண்ட்ல அமோலோட் டிஸ்பிளேயோட ஒரு நல்ல ரியர் கேமரா செட்டப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா இந்த செக்மெண்ட்ல கண்டிப்பா இந்த Moto G31 இருக்கு. அதனால இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா Moto G31 இந்த செக்மெண்ட்ல நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து நீங்கள் கேட்குறது புரியுது, 5G ஸ்மார்ட் ஃபோன் தானே சொல்கிறேன். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 5G ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. லாவா கிட்டேருந்து ரீசெண்டாக லான்ச் ஆன லாவா பிளேஸ் 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 5G ஸ்மார்ட் ஃபோனை இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டில் நம்ம கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அது போக பேட்டரி பேக்கப்பா 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. பர்ஃபார்மன்ஸுக்கு MediaTek கூடிய Dimensity 700 அப்படின்ற இந்த ஒரு 7 nm சைஸ் இருக்கக்கூடிய 5G ப்ராசர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 5G ப்ராசரோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 8 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இங்கே இருக்குது. அண்ட் கேமரா செட்டை பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆஸ் யூஷுவல் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்குது. அண்ட் இதெல்லாம் போக இதில் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டாக 4GB RAM 128GBக்கான இன்டர்னல் வேரியண்ட் அப்படின்ற இந்த வேரியண்ட்டே நமக்கு 11,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இதுவும் நம்ம ஆஃபர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் 10,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 5G ஸ்மார்ட் போனா இருக்கு. அண்ட் அது கூடவே 128GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜும் இருக்கு. மற்றபடி ஃபீச்சர்ஸ்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கு. அப்படின்னாலும் இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு 10,000 ரூபா எக்ஸாக்டான செக்மெண்ட்டுக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தான் இப்போதைக்கு ஆப்ஷனா இருக்கு. மற்றபடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 5G ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே நமக்கு கொஞ்சம் 13,000 ரூபா 14,000 ரூபா அப்படின்ற அந்த செக்மெண்ட்ல தான் இருக்கு. அதனால இந்த செக்மெண்ட்ல 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வேணும்னா நீங்க ட்ரை பண்ணலாம். பட் லாவா பிராண்ட் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்க இந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஓவரால் இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டில் எனக்கு மார்க்கெட்டில் பட்ட பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிஸாக 5G ஸ்மார்ட் ஃபோன், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், அமோலோட் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், 33 வாட் சார்ஜர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ண அண்ட் மென்ஷன் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக படுது, எந்த ஸ்மார்ட் ஃபோன் 10,000 ரூபா செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ வீடியோ பற்றின ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.